அனைவருக்கும் வணக்கம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கதையை பற்றி தெரிந்து கொள்ளும். பல ஆண்டுகளுக்கு முன்னால் மாலிக் கபூர் என்ற அரசன் மதுரை நோக்கி படையெடுத்தான். அதனால் கொலை, கொள்ளை, பெண்களிடம் பலாத்காரம் செய்தல், சிறைப்பிடித்தல் போன்ற அராது செயல்களை தொடர்ந்து செய்து வந்தான். மேலும் கோயில்களை இடிப்பது, கோயிலை கொள்ளையடிப்பது போன்ற செயல்களிலும் தொடர்ந்து செய்து வந்தான். இதனால் பொதுமக்கள் கோயில்கள் உள்ள மூர்த்திகளை காப்பாற்றி பத்திரப்படுத்தி வைத்தனர். இப்படியாக துவங்கியதுதான் கல்திரை. கல்திரை என்றால் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம், வாருங்கள். கல்திரை என்றால் கற்ப கிரகத்திற்கு முன்னால் ஒரு சுவரை எழுப்பி அதற்கு முன் ஒரு மூர்த்தியை பிரதிஷ்டை செய்து மூலவரை காப்பாற்றி வந்தனர். மாலிக் கபூர் படையினர் மதுரை மீனாட்சி கோவிலை தாக்க முயற்சி செய்வதை அறிந்த 5 சிவாச்சாரியர்கள் எப்படியாவது கோவிலை காப்பாற்ற வேண்டி சுவாமி மீது கை வைக்கக்கூடாது என்று நினைத்து தங்களுக்குள் சபதம் செய்து கொண்டார்கள். அதனால் கல்திரை உருவாக்கி மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பாதுகாப்பாக வைக்க நினைத்து தாம் செய்யும் காரியங்களை நேரம் வருவரை யாருக்கும் சொல்லக்கூடாது என்று ஐவரும் உறுதியும் சத்தியம் செய்து கொண்டனர். சாமிக்கு அபிஷேகம் எல்லாம் செய்து முடித்து கண்ணீர் உடன் மீண்டும் உன்னை எப்போது காண்போம் சர்வேசா சுந்தரேசா என்று வேண்டி கல்திரை எழுப்பினார்கள். மூர்த்தியை மூலவர் போல பிரதிஷ்டை செய்து அசலை போலவே நகை, விளக்கு, மாலை எல்லாம் சாட்டி ஏற்பாடு செய்தனர். மாலிக் கபூர் படையினர் படையெடுத்தன. 1000 பேர் மேலானவர்களை கொண்டனர். மேலும் பலாயிரம் மக்களை மதம் மாற செய்ய சொல்லி மாட்டுக்கறி வாயில் திணித்தார்கள். இது போன்ற கொடுமைகளை செய்தார்கள். சாமி விக்கிரத்தை இடித்தார்கள். செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்து சென்றார்கள். அதன் பிறகு சுமார் 48 ஆண்டுகள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பூஜை நடக்கவில்லை என்பது வருத்தமான விஷயமாகும். 48 ஆண்டுகள் பூஜை நடக்காதனால் கோயிலானது பாழடைந்து போனது. விஜயநகர சாம்ராஜ்யம் தொடங்கி முகலாயர்களை துவம்சம் செய்து கோவிலெல்லாம் புதுப்பிக்க வைத்து சிறப்பு செய்தனர். அந்த சமயத்தில் தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் புதுப்பிக்கப்பட்டு சரி செய்ய அங்கே இருந்து கிடந்த சிவலிங்கம் சாமியை காணுமே என்று வருத்தத்துடன் வேறு ஒரு சிலையை செய்ய சொல்லி உத்தரவு கொடுப்போம் என்று நினைத்தார்கள். அந்த சமயத்தில் தான் தள்ளாத வயதான ஒரு சிவாச்சாரியார் கோயிலுக்குள் வந்தார். புது விக்கிரகங்களை எல்லாம் செய்ய வேண்டாம், சுவாமி அம்பாள் பத்திரமாக உள்ளன என்றார். என்ன சொல்கிறேன் என்று எல்லோரும் ஆச்சரியமாக கேட்டனர். இது மூல விக்கிரம் இல்லை என்றும் நடந்ததை சொன்னார். சத்தியம் செய்த 5 பேரில் 4 பேர் இறந்து விட்டனர். காலம் வரும் வரை எப்படியாவது நான் இதை சொல்லிவிட வேண்டும் என்று உயிரை கையில் பிரித்து கொண்டிருக்கிறேன் என்று துக்கம் தாழாமல் கூறினார். பின்னர் கல்திரை விளக்கப்பட்டு இடிக்கப்பட்டு உள்ளே சென்று பார்த்தால் ஆச்சரியமாக இருந்தது. ஆம், 48 ஆண்டுகள் பூஜை செய்யப்படவில்லை என்றாலும் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. சாமி மீது சாட்டிய சந்தனம் ஈரமாகவும் பூக்கள் வாடாமலும் இருந்ததை கண்டு மக்கள் பார்த்து ஆச்சரியத்துடன் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அடைந்தனர். பின்னர் கோவில் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் செய்து புது பொலிவுடன் கோவில் திறக்கப்பட்டது. இந்த விவரமானது ஒரு பலகையில் எழுதி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் உடைக்கப்பட்ட லிங்கம் துர்கை அம்மன் எதிரில் உள்ளதை இன்றும் காணலாம். எனவே நாம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரை கோயில் சென்று தரிசனம் செய்து அனுகிரகம் பெற்று வாழ்வோம் வளமாக. நன்றி, வணக்கம்.